இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான பாய் வீட்டு ஸ்டைலில் கல்யாண பிரியாணி எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு டபரா ஆன் பண்ணிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் நெய் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமே வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். இந்த டைமில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். 1 கை புதினா போட்டுக்கிறேன். 1/2 கை கொத்தமல்லி. இதுவும் நல்லா அரோமா வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நான் 2 பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் தட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுப்பேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ க்ரீமியான கர்ட் நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ 300 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். அப்போ நம்மளுக்கு தண்ணி விட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி அளந்து ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். இப்போ இதில் 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சலன்னு கொதிக்கட்டும். 5 நிமிஷத்தில் கொதிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து உப்பு காரம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு முக்கியமே நம்ம பிரியாணி நல்லா பொறுமையாக வதக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நான் இதில் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ தட்டு போட்டு மூடி தம் போட்டுடுறேன். 20 நிமிஷம் தம் போடணும். 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இப்போ அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்க நான் கரண்டியை திருப்பி ஓரத்துலேருந்து எடுக்கிறேன். இப்படி எடுக்கிறப்ப நம்மளுக்கு அரிசி குழையாது, பொலன்ட்டு வரும் அரிசி. எனக்கு அடி பிடிக்கல, நல்லா பொலன்னு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.